சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுமந்திரனை சந்தித்த நாமல், எதிர்ப்பு பேரணிக்கு அழைப்பு. திமுக ஈழத்தமிழர்களின் விடயத்தில் தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். திருமாவளவனிடம் கஜேந்திரகுமார் தெரிவிப்பு. உயர் பதவிகளில் குற்றவாளிகள் தண்டனை வழங்கப்பட வேண்டுமெனவும் கோரிக்கை. ஜம்மு காஷ்மீர் காவல் நிலையத்தில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் 9 பேர் உயிரிழப்பு, 30க்கும் மேற்பட்டோர் காயம். வெனிசுலா மீது ராணுவ அதிரடி நடவடிக்கைக்கு தயாராகும் அமெரிக்கா, நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்யவும் திட்டம். தொடர்பது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரனுக்கு இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொதுமக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியமை தொடர்பான 21வது பொதுக்கூட்டம் குறித்து இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. 21வது பொதுக்கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி பங்கேற்காவிட்டாலும் ஒரு முக்கிய எதிர்க்கட்சி என்ற வகையில் பொதுக்கூட்டம் தொடர்பிலும் பிரச்சினைகள் குறித்தும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு தெரிவிப்பது அவசியம் என நாமல் ராஜபக்ச தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் தொடர்ந்து தாமதமாகி வரும் நீண்ட காலமாக ஒத்திவைக்கப்பட்ட மாகாண சபை தேர்தல்கள் மேலும் ஒத்திவைக்கப்படாமல் நடத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை இரு கட்சிகளும் பகிர்ந்து கொண்டதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். உள்ளூர் நிர்வாகத்தை வலுப்படுத்த இந்த தேர்தல்கள் அவசியம் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். திமுகவின் ஆட்சி ஈழத்தமிழர்களின் உரிமை சார்ந்த விடயத்தில் தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான திருமாவளவனிடம் கோரியுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையினுடைய பொருளாதாரம் மிகவும் மோசமான ஒரு நிலைக்கு விழுந்திருக்கின்ற ஒரு நிலையிலே இந்தியாவுடைய பொருளாதார பலத்தோடு இணைந்து போகாமல் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்ப முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அது அனைத்து தரப்புகளாலும். இதுக்கு முதல் தெற்கிலே இந்தியாவுக்கு எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்த தரப்புகளை கூட பொருளாதார காரணங்களுக்காக இன்றைக்கு இந்தியாவோடு ஒத்துப்போறதுக்குரிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றது. ஆகவே இந்தியாவுடைய மத்திய அரசினுடைய பேரம் பேச்சலுக்குரிய தன்மைகள் வலுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிலைமையை பாதிக்கப்படுகின்ற அதுவும் தொடர்ந்து ஒரு கட்டமைப்பு சார்ந்த இனாளிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்ற ஈழத்தமிழ் மக்கள் பயன்படுத்துவதாக இருந்தால் மத்திய அரசினுடைய நிலப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டே ஆக வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் திருமாவளவன் அவர்களை சந்தித்து நாங்கள் இந்த விடயங்களை அவரிடம் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். எம்மை பொறுத்தவரையிலே அவர் இன்றைக்கு தமிழகத்தில் தமிழகத்துடைய ஆட்சியின் ஒரு பங்காளி, ஒரு முக்கியமான ஒரு தரப்பாக இருக்கிறார். திமுகவுடைய ஆட்சி ஈழத்தமிழர்களுடைய உரிமை சார்ந்த விடயத்திலே ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும் என்ற நோக்கத்தோடு இந்த சந்திப்பை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். மாறாக 2009க்கு பிறகு ஈழத்தமிழர்களுடைய விவகாரங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியாலயம் ஆக்கப்பூர்வமாக வலியுறுத்தப்படாமல் இருப்பதும், மத்திய அரசு 13ஆம் திருத்தத்துக்குள்ளே தமிழ் அரசியலை கட்டுப்படுத்தி வச்சிருப்பதும் தான் அவர்களுடைய நிலைப்பாடு. கட்டுப்படுத்தி வச்சிருப்பது தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனத்தை ஏற்படுத்துகிறது. இந்தியாவுடைய நிலைப்பாடு சரியாக எடுக்கப்பட்டால் அது ஈழத்தமிழர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பலத்தை ஏற்படுத்தும் என்றதில் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி
நாங்கள் முன்னகர்த்துறதுக்கு, அதாவது சிங்கள மக்களுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் ஆனால் தமிழ் மக்களுடைய உரிமைகள் அங்கீகரிக்கப்பட்டு அதே நேரம் இந்தியாவுடைய நிலங்களும் பாதுகாக்கப்படுகின்ற ஒரு பொது புள்ளிக்கு வந்து நாங்கள் சந்திக்காமல் இருப்பது வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு தெரிவாக தொடர்ந்தும் இருக்க முடியாது. இலங்கையில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்படினும் தகுந்த சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுக்கு எதிராக பாரிய குற்றம் இழைத்தவர்கள் பலர் பதவி உயர்வு பெற்றிருப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த மனித உரிமை ஆணைக்குழு என்பதும் ஒரு கருப்பொருளாக இருக்கின்றபடியால் குற்றவாளிகள் தண்டிக்கப்படாமல் பதவி உயர்வுகள் கொடுக்கப்பட்டு கொண்டு சென்றால் இந்த நாட்டை திருத்தவே முடியாது. செம்மணி புதைகுழி விடயத்தில் நான் பார்த்தேன். அந்த செம்மணி புதைகுழியில் இருந்த அந்த அதிகாரிகளாக இருந்தவர்கள் மேஜர் ஜெனரல் வரைக்கும் தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். 2 பிரிகேடியர்களாக மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த எலும்புக்கூடுகளை எண்ணி பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரிய வேண்டும் எவ்வளவு கொடுமையான மனித உரிமை மீறல்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன. அவர்கள் அந்த மனித உரிமை மீறல்களை செய்தவர்கள் அந்த காலத்தில் மறைந்து கொண்டு இப்போது மேஜர் ஜெனரல் வரைக்கும் பதவி உயர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். குற்றவாளிகள் தண்டிக்கப்படாமல் அவர்களது பதவிகள் உயர்த்தப்பட்டு கொண்டு செல்லுமாக இருந்தால் அந்த நாட்டில் ஜனநாயகத்தை காண முடியாது, சட்டவாட்சியை காணப்பட முடியாது, நீதித்துறையின் சுதந்திரத்தை பார்க்க முடியாது. ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் மனிதாபிமானம், மனித நேயம் என்பன மறைந்துவிடும். குற்றவாளிகள் யாராகவும் இருக்கலாம், தமிழராக இருக்கலாம், முஸ்லிமாக இருக்கலாம், சிங்களவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் குற்றவாளிகள் குற்றத்திற்காக சட்ட விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். அவர்களுக்குரிய தண்டனைகள் அளிக்கப்பட வேண்டும். சில கைதுகள் நடைபெற்றிருக்கின்ற வரவேற்கின்றோம். ஏனென்றால் அந்த காலத்தில் தங்களை எவரும் தட்டி கேட்க முடியாது என்ற அடிப்படையில் பல படுகொலைகளை செய்த பாதகர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இவற்றால் நாங்கள் திருப்தி அடைகின்றோம். ஆனால் விசாரிக்கப்பட்டு கடந்த காலத்தில் வெளியில் விடப்பட்டது போன்று இருக்கக்கூடாது. அந்த குற்றங்களுக்குரிய தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும். சில வேளைகளில் சில குற்றவாளிகளை மறைப்பதற்காக கூட சிலர் உங்களோடு பேச்சுவார்த்தைக்கு வரலாம். அவர்கள் மத தலைவர்களாக கூட இருக்கலாம். ஏனென்றால் புலிகளின் அழிப்பு விடயத்தில் அவர்கள் சம்பந்தப்பட்டிருந்தபடியால் இவர்களை அதற்காக மன்னித்து விட வேண்டும் என்று சொல்லலாம். பிரான்ஸ் தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் 6வது ஆண்டாக நடாத்தும் தாயக வரலாற்று திறன் அறிதல் போட்டி இன்று இணைய வழியில் ஆரம்பித்துள்ளது. நாளையும் இந்த போட்டி இடம்பெறும். இதற்குரிய இணைப்பு இணைய ஊடகங்களிலும் முகநூல் மற்றும் மின்னஞ்சல் வாயிலாகவும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த போட்டியில் வயது கட்டுப்பாடுகள் இன்றி அனைவரும் பங்கு கொள்ள முடியும் என குறிப்பிட்ட நேரத்தில் தமது திறனறிதலை செய்து முடிக்கும் பரீட்சார்த்திகளுக்கு சான்றிதழ்கள் மின்னஞ்சல் மூலம் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வடமாகாணத்தில் பதிவு செய்யப்பட்ட பல்வேறு வர்த்தக மற்றும் தொழில்துறை மன்றங்கள் செயற்பட்டு வரும் நிலையில் அவற்றிற்கான ஒருங்கிணைந்த பொது கட்டமைப்பை உருவாக்கும் நோக்கில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் ஆளுநர் நா. வேதநாயகன் தலைமையில் குறித்த கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது. வடக்கு மாகாணத்திற்கான ஒருங்கிணைந்த பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டிய அவசியத்தை ஆளுநர் இதன்போது வலியுறுத்தினார். மாகாண நிர்வாகத்திற்கும் வர்த்தக மற்றும் தொழில்துறை மன்றங்களுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தவும் இணைந்து செயற்படும் தளத்தை உருவாக்கவும் இந்த பொது கட்டமைப்பு முக்கிய பங்காற்றும் என அவர் குறிப்பிட்டார். வடக்கில் ஏற்கனவே செயற்பட்டு வரும் வர்த்தக மற்றும் தொழில்துறை மன்றங்களின் பிரதிநிதிகள் இந்த பொது கட்டமைப்பு அமைப்பை ஒருமனதாக வரவேற்றதோடு அதை நடைமுறைப்படுத்துவதற்கான தமது பரிந்துரைகளையும் முன்வைத்தனர். இதை ஒழுங்குமுறைப்படுத்துவது தொடர்பான ஆவணங்கள் தயாரிக்கப்பட்ட பின்னர் இந்த மாத இறுதியில் மேலும் ஒரு கலந்துரையாடல் நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வடக்கு மாகாணத்தில் பதிவு செய்யப்பட்ட வர்த்தக மற்றும் தொழில்துறை மன்றங்கள் யாராவது இந்த பொது கட்டமைப்பில் இணைந்து கொள்ள விருப்பம் கொண்டால் ஆளுநர் செயலக மின்னஞ்சலுக்கோ அல்லது ஆளுநர் செயலக வாட்ஸ்அப் இலக்கத்திற்கோ தகவலை அனுப்பிக் கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கியூபாவின் முதலீடுகளை அதிகரிப்பதற்கு எதிர்பார்ப்பதாக ஸ்ரீலங்கா சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன குறிப்பிட்டுள்ளார். கியூபாவின் இலங்கைக்கான தூதுவருடனான சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். சேவை காலத்தை முடித்துக்கொண்டு வெளியேறவுள்ள கியூபாவின் இலங்கைக்கான தூதுவர் ஆண்ட்ரூஸ் மாஸ்லோ கொன்சலோ கரிடோ இலங்கை நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவை பிரியாவிடை நிமித்தம் சந்தித்துள்ளார்.
இந்த சந்திப்பில் நாடாளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீரவும் கலந்து கொண்டார். தூதுவர் கான்சலஸ் கரீரோ இலங்கையின் தனது 4 வருட பதவி காலத்தில் அவருக்கும் அவரது தூதுக்குழுவினருக்கும் வழங்கப்பட்ட தொடர்ச்சியான ஆதரவு மற்றும் அன்பான விருந்தோம்பலுக்காக சபாநாயகருக்கு தனது ஆழ்ந்த நன்றியை தெரிவித்தார். அத்துடன் இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை அவர் எடுத்துரைத்தார். குறிப்பாக அண்மையில் மீள ஸ்தாபிக்கப்பட்ட இலங்கை கியூபா பாராளுமன்ற நட்புறவு சங்கம் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான ஒரு முக்கிய தளமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தூதுவர் கான்சலஸ் கரீரோ அவர்கள் தனது பணியை வெற்றிகரமாக நிறைவு செய்தமைக்காக சபாநாயகர் தனது வாழ்த்தை தெரிவித்ததுடன் 2 நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க நட்பு மற்றும் ஒத்துழைப்பு பிணைப்புகளை வலுப்படுத்த அவர் மேற்கொண்ட அர்ப்பணிப்புகளையும் பாராட்டினார். இலங்கையில் பல்வேறு நோய்களுக்கான 350 வகையான மருந்துகளின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக தேசிய ஔடத ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. சிறுவர் நோய், புற்றுநோய், நீரிழிவு, உயர் குருதி அழுத்தம் உள்ளிட்ட நோய் நிவாரண மருந்துகள் உள்ளடங்களாக 350 வகையான மருந்துகளின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக தேசிய ஔடத ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. குறித்த மருந்துகளின் விலைகள் 60 முதல் 70% வரை குறைக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபையின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த விஜய் விக்ரம தெரிவித்துள்ளார். விலை குறைக்கப்பட்டுள்ள மருந்துகளின் பெயர் பட்டியலை ஊடகங்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எதிர்வரும் வாரத்தில் மேலும் 200 வகையான மருந்துகளின் விலைகளை குறைக்க அதிகார சபை தீர்மானித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் உள்ள நவ்காம் காவல் நிலையத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட ஒரு பெரிய வெடிப்பில் குறைந்தது 9 பேர் கொல்லப்பட்டு 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் யாஷ்ரி முகமதுவுடன் தொடர்புடைய நிழல் அமைப்பு ஒன்று இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்றுள்ளதாக கூறப்படுகிறது. அண்மையில் டெல்லியில் இடம்பெற்ற வெடிப்புடன் தொடர்புடைய ஃபரீதாபாத் சம்பவத்தில் பிடிபட்ட வெடிபொருட்களை பிரித்தெடுக்கும் போது இந்த தற்செயலான வெடிப்பு நிகழ்ந்ததாக இன்று அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் இந்த உரிமைக்கோரல் வந்துள்ளது. இந்த வெடிப்பில் காவல் நிலையம் இடிந்து விழுந்ததுடன் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த பல வாகனங்கள் எரிந்துள்ளன. காயமடைந்தவர்களில் பலர் ஆபத்தான நிலையில் உள்ளதாலும் சிலர் இன்னும் காணவில்லை என்பதாலும் இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும். வெடிப்பு இடத்திலிருந்து 300 அடி தொலைவில் உடற்பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா பனாமா மீது 89ஆம் ஆண்டில் எடுத்த இராணுவ நடவடிக்கைக்கு ஒப்பான ஒரு அதிரடி நடவடிக்கையை வெனிசுலா மீது எடுக்க தயாராகுவதான செய்திகள் வந்துள்ளன. ஜார்ஜ் புஷ்ஷின் ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற இந்த நடவடிக்கையில் பனாமாவில் 20,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க துருப்புக்கள் தரையிறங்கிய பின்னர் பனாமா சர்வாதிகாரி மனுவல் நோரிகாவை கைது செய்தது. வெனிசுலா மீதான நடவடிக்கையில் அந்த நாட்டின் அரசு தலைவர் நிக்கோலஸ் மட்ரோவை கைது செய்ய CIA திட்டமிடுவதான செய்திகளும் வந்துள்ளன. ஆனால் பனாமாவில் நடந்ததைப் போல தனது நாட்டில் அமெரிக்க முயற்சிகள் பலிக்காது என நிக்கோலஸ் மட்ரோ குறிப்பிட்ட போதிலும் மட்ரோவுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கைக்காக பனாமா மீதான படையெடுப்பின் போது எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் பாணியில் வெனிசுலா மீதான நடவடிக்கை திட்டமிடப்படுவதாக வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பனாமாவில் அமெரிக்க துருப்புகள் தரையிறங்கியதும் சர்வாதிகாரி நோரிகா பனாமா நகரில் உள்ள வத்திக்கான் தூதரகத்தில் தஞ்சம் புகுந்து 10 நாட்களாக தங்கியிருந்தார். ஆனால் அமெரிக்க துருப்புக்கள் அந்த வளாகத்தை சுற்றி வளைத்திருந்த நிலையில் வேறு வழியின்றி அவர் அமெரிக்காவிடம் சரணடைந்தார். இதன் பின்னர் அவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு 40 ஆண்டுகால சிறை தண்டனை விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுமந்திரனை சந்தித்த நாமல், எதிர்ப்பு பேரணிக்கு அழைப்பு. திமுக ஈழத்தமிழர்களின் விடயத்தில் தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும், திருமாவளவனிடம் கஜேந்திரகுமார் தெரிவிப்பு. உயர் பதவிகளில் குற்றவாளிகள் தண்டனை வழங்கப்பட வேண்டுமெனவும் கோரிக்கை. ஜம்மு காஷ்மீர் காவல் நிலையத்தில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் 9 பேர் உயிரிழப்பு, 30க்கும் மேற்பட்டோர் காயம். வெனிசுலா மீது இராணுவ அதிரடி நடவடிக்கைக்கு தயாராகும் அமெரிக்கா, நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்யவும் திட்டம்.
இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.